பரலோக தந்தையே, பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்று நான் உம்முன் வந்திருக்கின்றேன். நீர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நிறைந்த தேவனாக இருப்பதினால் என்னுடைய பொருளாதார தேவையை நீர் பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையுடன் மண்டியிட்டு மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல தந்தையே, எனது வாழ்க்கையை மேம்படுத்தவும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் என்னை நிதி ரீதியாக ஆசீர்வதியும். எல்லா செல்வங்களுக்கும் தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய மன போராட்டத்தை அகற்றிவிடுமாறு ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமையான பெயரின் நிமித்தம் எனக்கு நிதி செழிப்பை வழங்குமாறு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அந்த பொருளாதார முன்னேற்றம் எந்நாளும் என் வாழ்வில் ஒரு பங்காக இருக்கட்டும். ஆண்டவரே, வானத்தின் பால்கனிகளை திறந்து உம்முடைய செழிப்பின் மிகுதியால் என் நிதி தேவைகளை சந்தியும் இயேசுவே. நீர் தருகிற பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு தேவைகளில் இருப்பவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நான் உதவுவேன். அப்பா பிதாவே, என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். என்னுடைய தொழிலில் வேலையில் அதிகமான முன்னேற்றங்களை காண செய்யும். இது நாள் வரை என் வாழ்க்கையில் நான் சந்தித்த பொருளாதார சிரமங்கள் உம் நாமத்தினாலே அகற்றப்படுவதாக. செல்வத்தின் இருப்பு என் குடும்பத்தில் என்றும் இருக்க கடவது. அன்பு இயேசுவே, கிருபை கூர்ந்து எனது நிதி விவகாரங்களில் முழுமையான கட்டுப்பாட்டை நீர் எடுத்துக்கொள்ளும். உலக தேவைகளின் ரீதியாக என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதம் எந்நாளும் என் வாழ்வில் ஒரு பங்காக இருக்கட்டும். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்ய வல்லவர். உம்முடைய இரக்கமிகுந்த கரங்களினால் எங்களை தொட்டு பொருளாதார ரீதியாக எங்களை ஆசீர்வதியும். இனி ஒருபோதும் எங்கள் வாழ்வில் பொருளாதார குறைபாடு இல்லாமல், எந்தவித துக்கமும் சரிவும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை மேம்பட உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தினால் உமது பாதப்படியிலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன். பொருளாதார முன்னேற்றம் பெற தினமும் சொல்லி ஜெபிக்க வேண்டிய இறை வார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் 10 இறை வார்த்தை 22. ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். பிலிப்பியர் அதிகாரம் 4 இறை வார்த்தை 19. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.